தசகம் 64. கோவிந்த பட்டாபிஷேகம். இடையர்கள் எல்லோரும் நீ மலையை தூக்கியது போன்ற மிக உயர்ந்த மகிமைகளை கண்டதனால் உன்னை இறைவனே அவதாரம் எடுத்ததாக கருதி நந்தகோபரிடம் உன் ஜாதகத்தை பற்றி கேட்டார்கள். முன்பு நாமகரண காலத்தில் கர்க்க முனிவர் உன் தந்தை மற்றும் உன் நெருங்கிய உறவினர்களிடம் இரகசியமாக கூறிய உன் பெருமைகளை இப்பொழுது நந்தகோபர் ஆயர்களிடம் கூறினார். அது முதற்கொண்டு அவர்களுக்கு உன்னிடத்தில் அன்பும் பெருமதிப்பும் முன்பு இருந்ததை காட்டிலும் பல மடங்காக உயர்ந்தன. கர்வமிழந்த இந்திரன் தான் பட்ட அவமானத்தால் உண்மையை அறிந்து பின் காமதேனுவோடு வந்து இரத்தின கிரீடமணிந்த தன் சிரசால் உன் திருவடி தாமரை மலரை தொட்டு வணங்கி துதித்தான். அன்பின் மிகுதியால் பெருகிய பாலால் காமதேனு கோவிந்தன் என்று அனைவராலும் பாராட்டப்பட்ட உனக்கு அபிஷேகம் செய்தது. மனம் மாறிய இந்திரனும் மகிழ்ச்சி பெருக்கால் ஐராவதத்தின் மீது அமர்ந்தபடி தான் கொண்டு வந்த ஆகாய கங்கையின் நீரினால் உனக்கு அபிஷேகம் செய்தான். அவ்வாறு 3 உலகங்களுக்கும் தலைவனாகிய நீ கோகுலத்திற்கே தலைவனாக அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது கோகுலம் உன் பெருமையால் விண்ணுலகத்திலும் வைகுண்டத்திலும் கூட அடைய முடியாத செல்வத்தை பெருமையை அடைந்தது. ஒரு நாள் பொழுது புலர்ந்து விட்டது என்று எண்ணிய உன் தந்தை விடிவதற்கு முன்பே யமுனையில் நீராடி கொண்டிருந்தார். அப்பொழுது வருணனின் தூதன் ஒருவன் அவரை வருணலோகத்துக்கு கொண்டு சென்று விட்டான். காரணவசத்தால் மானிட பிறவி எடுத்து நீ உன் தந்தையை மீட்டு வருவதற்காக வருணனின் லோகமான வருணாபுரிக்கு சென்றாய். நீரின் தலைவனான வருணன் பரபரப்போடு உன்னை வரவேற்று வழிபட்டான். அப்பொழுதே நீ உன் தந்தையை மீட்டு கொண்டு உன் இருப்பிடமான கோகுலத்திற்கு வந்து சேர்ந்தாய். உன் தந்தை அந்த வரலாற்றை தன் உறவினர்களுக்கு கூறினார். விஷ்ணுவே, உன்னை ஹரி என்று உறுதியாக தெரிந்து கொண்ட உன் உறவினர்கள் உன் உலகமான வைகுண்டத்தை காண விரும்பினார்கள். அதை உணர்ந்த நீ அவர்களுக்கு மற்றவர்களால் அடைய முடியாத அந்த பரமபதத்தை காண்பித்தாய். முழுமுதற் பொருளே, பெரியோனே, அந்த இடையர்கள் எல்லோரும் பேரானந்த பெருக்கால் மோட்சமாகிய அமுத கடலில் மூழ்கி மெய்மறந்து வைகுண்ட தரிசன பாக்கியத்தை வெகுநேரம் அனுபவித்தார்கள். பிறகு அவர்களை நீயே அந்நிலையிலிருந்து மீட்டு இவ்வுலகிற்கு கொண்டு வந்தாய். தேவனே, குருவாயூரில் வாழ்பவனே, ஒருவராலும் அடைய முடியாத உன் இருப்பிடமான வைகுண்டத்தை வேறு எந்த அவதாரத்தில் இப்படி கையில் உள்ள இலந்தை பழத்தை போல் தெளிவாக பக்தர்களுக்கு காண்பித்தாய்? இங்கு ஆயச் சிறுவனின் உருவில் உள்ள நீயே கண் கண்ட இறைவன் ஆவாய். ஆகவே நீயே என்னை நோய்களினின்றும் காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.